வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஆதிரா. 5ஆம் இடத்தில் ராகு இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத இன்றைய காணொலியில் பார்க்கலாம். 5ஆம் இடம் அப்படிங்கிறது ஜாதகருடைய பூர்வ புண்ணியம், புகழ், புத்தி, புத்திரர், கௌரவம், அந்தஸ்து, புகழ் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் தான் 5ஆம் இடம். சரிங்களா? இந்த இடத்துல பாம்பு கிரகமான ராகு இருப்பதனால் என்ன பலன்? பொதுவான பலன் தான். சரிங்களா? பொதுவாக ஜாதகர் என்னென்ன அனுபவிப்பார், ராகு தசையோ ராகு புத்தியோ இல்லை என்ன தசை நடக்குதோ அப்போ ராகு புத்தி வரும்போது இந்த பொது பலன்கள்லாம் கண்டிப்பாக ஆட் ஆகும். சரிங்களா? இப்போ 5ஆம் இடத்தில் ராகு இருக்கும்போது என்ன வரும்னா, நம்பிக்கை அற்ற ஒரு மனிதராக ஜாதகர் இருப்பார். சரிங்களா? நம்பிக்கை அவர் மேலேயே அவருக்கு நம்பிக்கை இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு பலனையும் கொடுத்து விடும். பூர்வீகத்தில் ஏதாவது சொத்து இருந்து பூர்வீகத்தோட ஒரு இணக்கமான உறவு நிலையே ஜாதகருக்கு இருக்காது. சரிங்களா? தந்தை வழி உறவு, தந்தை வழி சொத்து ஏதாவது இருந்தால் அதில் ஏதாவது வில்லங்கங்கள் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. அதே மாதிரி முரண்பட்ட காதல். சரிங்களா? முதல்ல சின்ன வயசில் ஒரு காதல் இருந்திருக்கும், கல்யாணத்துக்கு அப்புறமா சம்மந்தமே இல்லாத இன்னொரு நபர் கூட காதல் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொடுத்து அது மூலமாக கெட்ட பேர், அசிங்க அவமானத்தை உண்டு பண்ணி விட்டுரும் 5ஆம் இடத்து ராகு. சரிங்களா? அதே மாதிரி என்ன அப்படின்னா, 5ஆம் இடத்துல ராகு இருந்தாலே அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் சிறு தடைகள் ஏற்படும். ஆனால் குழந்தை பாக்கியங்கிறது ஜாதகருக்கு மட்டும் கிடையாது, அவருடைய மனையாலோ கணவருக்கோ எப்படி இருக்கிறங்கிறதையும் பார்த்துட்டு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். இருந்தாலும் 5ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது கண்டிப்பாக ஆண் வாரிசு உண்டு. சரிங்களா? ஆனால் அந்த குழந்தை கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏதாவது சிறு சிறு தடைகள் இதெல்லாம் உண்டு பண்ண தான் செய்யும். சரிங்களா? அதேமாதிரி 5ஆம் இடத்தில் ராகு இருந்தால் என்ன பலன் அப்படின்னா, அதிகமான ஆசை. 5ஆம் இடத்துல ராகு இருந்தாலே அவங்களுக்கு எண்ணங்கள் எல்லாமே மிக பெருசாக இருக்கும். அது தப்பு இல்லை அப்படிங்கிறத ஜாதகரை தூண்ட வைக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டு, ஏதாவது யார் மூலமாவது பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது மூலமாக பெருத்த லாபம் கிடைக்கும்னு சொல்லி யாருக்கும் தெரியாமல் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அது மூலமாக அதிகமான ஆசைகளை தூண்டி அது மூலமாக நிறைய நஷ்டத்தையும் 5ஆம் இடத்து ராகு கொடுத்து விடும். சரிங்களா? அதனால் 5ஆம் இடத்தில் ராகு இருக்கும்போது வீடு கொடுத்தவர் எப்படி இருக்கிறார், என்ன தசை நடக்குது, ராகு தசை ராகு புத்தி இந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது. ஜாதகர் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும்.